நம்ம வாழ்க்கையில் நமக்கு இரண்டு வகையான மனப்பான்மை உண்டு. ஒன்று வளர்ச்சி மனப்பான்மை, இரண்டு நிலையான மனப்பான்மை. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் தங்கள் திறன்கள் மற்றும் திறமைகளை பற்றி வெவ்வேறு கண்ணோட்டங்களாக கொண்டுள்ளனர். ஒருவர் அவருடைய திறமைகள் தனது பிறப்பிலிருந்து நிர்ணயிக்கப்பட்டது என நம்பினால் அவர் நிலையான மனப்பான்மை கொண்டவர் என அர்த்தம். அதே ஒருவர் தனது திறமைகள் கடின உழைப்பு தொடர்ச்சியான கற்றல் மூலமாக மேம்படுத்தலாம் என நம்பினால் அவர் ஒரு வளர்ச்சி மனப்பான்மை கொண்டவர் என அர்த்தம். இந்த இரண்டு மனப்பான்மைகளும் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. வளர்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள். கடினமான வேலைகளை எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள். தனக்கு தோல்வி ஏற்பட்டால் அந்த தோல்வியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வார்கள். மாறி வரும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு தயார்படுத்திக் கொள்வார்கள். இதன் விளைவாகத்தான் அவர்களின் வாழ்க்கை வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் தவறுகளை ஒப்புக்கொள்ளவும் தயாராக இருப்பார்கள். இதன் விளைவாக அவர்களால் நிலையான ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். வளர்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள் என்ன செய்தார்களோ அதை ஏதும் செய்யாமல் எதையும் முயற்சிக்காமல் ஒரே இடத்தில் இருப்பார்கள். ஆகையால் நம் வாழ்க்கையில் நிலையான மனப்பான்மை இல்லாமல் வளர்ச்சி மனப்பான்மையை நீங்கள் கொண்டிருந்தால் நாம் எப்பொழுதும் மிகச்சிறந்த வாழ்க்கையை நாம் வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் தமிழ் ட்ராக் சேனல். நன்றி, வணக்கம்.